அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சன் நியூஸ் ஊடகமா இது அப்படின்னு ஆச்சரியப்படுற வகையில் தற்போது நாம் தமிழ் கட்சியுடைய செய்திகளை அதிக அளவில் பார்த்தீங்கன்னா பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து அந்த முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். இந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழ் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரமே வேற மாதிரி இருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நேற்று தினம் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு சீமானுடைய வாக்கு வங்கியை தெரிவித்த பிறகு ஒவ்வொரு ஊடகங்களும் பார்த்தீங்கன்னா தற்போது நாம் தமிழ் கட்சிக்கு முன்பு இல்லாத அளவுக்கு ஒரு ஆதரவு பெரிதளவில் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா சீமானை குறித்த ஒரு பொய் செய்தி பரப்புறதாகட்டும், சீமானை குறித்த அவதூறுகளை பரப்புறதாகட்டும், எல்லாத்துக்குமே பேர் போன ஒரு ஊடகம் தான் பாத்தீங்கன்னா சன் நியூஸ் ஊடகம். இந்த ஊடகமா இப்படி செயல்படுறாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுற வகையில இன்று காலையில இருந்து பாத்தீங்கன்னா சீமான் எந்தெந்த தொகுதிகளில் ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்காரு, எந்தெந்த பகுதிகளில் அதிக அளவில் ஆதரவு இருந்திருக்கு, தற்போது மூன்றாவது பெரிய கட்சியாக எப்படி வளர்ந்திருக்காரு அப்படின்றதையும், எந்தெந்த பகுதிகளில் பெரிய ஆளுமை இருக்கு அப்படின்ற எல்லா விஷயங்களுமே விலாவாரியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டுகளாக போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. சன் நியூஸ் உடைய இன்ஸ்டாகிராம் பக்கம், ட்விட்டர் பக்கம், யூடியூப் சேனல் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா காலையில இருந்து திமுக போடுற அதே அளவில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கும் நியூஸ்களை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே இது நாம் தமிழ் கட்சியுடைய யூடியூப் சேனலா இல்லை சன் நியூஸ் யூடியூப் சேனலா அப்படின்னு ஆச்சரியப்படுற வகையில தான் காலையில இருந்து நியூஸ்கள் வந்துட்டு இருக்கு. சன் நியூஸ் உடைய அட்மினிடம் நேரடியாக பேசிய போது சன் நியூஸோட அட்மின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாம் தமிழ் கட்சிக்கு இந்த அங்கீகாரம் ரொம்பவே லேட் தான் அப்படின்னும், இனிமேலும் நாம் தமிழ் கட்சியை புறக்கணிச்சா வேலைக்கே ஆகாது, அதனால நாம் தமிழ் கட்சியுடைய நியூஸ் எல்லாத்தையுமே பிற ஊடகங்களுக்கு நிகராக போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அப்படின்றத சன் நியூஸ்ல பணிபுரியக்கூடிய நெறியாளர்கள் கேமராமேனிடம் பாத்தீங்கன்னா பகிர்ந்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் இன்றைய தினம் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்புல தான் பாத்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. மேலும் சன் நியூஸ் உடைய செயல்பாடுகள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இனி வரும் காலங்களில் நாம் தமிழ் கட்சியை புறக்கணிக்கவே முடியாது அப்படின்ற கருத்து குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.